ஹைஸ் இன்றைக்கி வந்து சண்டே விழாக்கு எப்படி போச்சுன்னா இப்படி தான் போச்சு. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு, சரி ஓகே சிக்கன் குழம்பு வந்து எப்படி வைக்கலாங்கிறத நம்ம வீடியோ போடுவோம். ஏன்னா நான் வைக்கிற குழம்பு வந்து இப்போ வளரும் பிள்ளைங்களுக்கு வந்து குழம்பே வைக்க தெரியாதுன்னு சிலவங்க சொல்லுவாங்க. நிறையா பேர் யூடியூப்பை பார்த்து வைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சில பசங்களுக்கு வைக்க தெரியாது அப்படின்னு சொல்கிற பசங்களுக்கு இது சிம்பிளான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்க வேண்டியது கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் வச்சுருக்கேன். நிறையா யூடியூப் சேனலில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா மசாலாலாம் அரைக்க சொல்லுவாங்க, அது வறுத்து இது வறுத்துன்னு. நான் அப்படிலாம் எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். இது சிம்பிளாக, அதாவது ஆக்சுவலாக நான் முன்னாடி அது மாதிரி தான் பண்ணினேன். இப்போ ரீசெண்டாக வந்து இதுவே நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிக்கனை வந்து நான் வந்து எலும்பு தனியாக இது தனியாக நான் திகட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிக்கனை வந்து பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கன் 65, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஃபுட் பவுடர் கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கனை எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம்னா பெருஞ்சீரகம், கசகசா, கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது நல்லா வதங்கி பொரிஞ்சு வரவும் வெங்காயம் நல்லா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லுவாங்க, சிக்கன் குழம்பு நான்வெஜ் வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வரணும், அப்போ தான் அதோட சுமல் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா கலர்ஃபுல்லாக வதக்கிட்டு அது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கே போய் தக்காளி கட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து பேஸ்ட்டை அரைச்சிலாம் வைக்க மாட்டேன் மிஸ். எப்போவுமே நான் வந்து இஞ்சி வாங்கி தான் போடுவேன். நான் இப்போது ஆச்சி இஞ்சி பேஸ்ட்டு தான் வாங்குவேன். அது கூட கொஞ்சம் நறுன்னு இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அந்த இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் அதை நான் வாங்கி போட்டது. அது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட அதை போட்டு நல்லா கிண்டிட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில டைம் நான் உருளைக்கிழங்கு போடுவேன், சில டைம் போட மாட்டேன். இந்த டைம் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடி, அதாவது குழம்பு வைக்கிற மசாலா அது கொஞ்சம், அதுக்கப்புறம் ஏவிஎம் குழம்பு மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம், அப்புறம் ஆச்சி புளிக்குழம்பு வைக்கிறதுக்கெலாம் ஒரு மசாலா பொடி வரும், அதில் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்ட சைடு வாக்கில் அந்த சிக்கன் பொரிக்கிறதுல வேறு ஒன்றுமே நான் போடல ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றினேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிக்கன் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அள்ளி போட்டாச்சு. தண்ணிலாம் எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் வதங்கி வரட்டும்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டு தேங்காயில் அரைச்சி ஊற்றி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வைக்கிற குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வியூஸ் வருது, ஆனால் நிறையா சப்ஸ்கிரைபர் வரல ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்டே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். ஆனால் என் பசங்களுக்கு நான் வைக்கிற இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் வச்சு பார்த்துட்டு, அதாவது காலேஜ் பொண்ணுங்க இருக்காங்கல்ல அவங்க, அதாவது அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. நான் இதை சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்களும் வச்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.